வணக்கம். பசுமை சாரல் அலைவரிசை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்கள். என்னோட பேர் தாமரைக்கண்ணன். நான் ஒரு இயற்கை விவசாயி. நம்ம மண்ணில் இலை தலைகள் மக்கு இது எல்லாமே கொடுக்குறோம் பயிருக்கு. ஆனால் அதை மக்க வச்சு அது பயிருக்கு தேவையான அனைத்து விதமான சத்தா மாற்றக்கூடியது என்ன செய்யும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் தான் செய்யும். நீ எவ்வளவுதான் அது இலைத்தலைகள் மாட்டோட கழிவு சாணம் கொடுத்தாலும் அதை சத்தா மாத்துறதுக்கு அங்க நுண்ணுயிர்கள் இருக்கணும். அந்த நுண்ணுயிர்கள் இருந்தாதான் பயிருக்கு தேவையான அனைத்து சத்தையும் மாற்றி தர முடியும். அந்த நுண்ணுயிரி தான் அந்த டப்பாவில் இருக்குது. இதுக்கு பேரு ஈயம் சொல்லுவாங்க. திறமிகு நுண்ணுயிரின் பேர் இது. இதை எப்படி ஒரு விவசாயாவே தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னா, 2 லிட்டரு நாட்டு பசுமாட்டு பால், 1/2 கிலோ பாரம்பரிய ரக பச்சை அரிசி. அந்த 1/2 கிலோ பச்சை அரிசியில 2 லிட்டரு பச்சை தண்ணியை ஊற்றி 2 மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சு அதோட கலைஞ்ச தண்ணி 2 லிட்டர் எடுத்துக்கணும். இந்த நாட்டு மாட்டு பால் 2 லிட்டரு ரெண்டையும் கலந்து ஒரு மூடி உள்ள ஏர்லாக் மாதிரி உள்ளார காத்தே போகக்கூடாது அந்த பக்கெட்ல வச்சு 3 நாள் வச்சிடணும். 3 நாள் வரையும் திறந்தெல்லாம் பார்க்கக்கூடாது. 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேல ஒரு பாலாடை மாதிரி பறந்துருக்கும். அந்த பாலாடை எடுத்து வெளில போட்டுட்டு அதை விட அதை அப்படியே ஒரு எடை போட்டு பார்த்தீங்கன்னா அது எத்தனை கிலோ வெயிட் இருக்கோ அதே அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்கணும். இதை ரெண்டையும் கலந்து ஒரு இருட்டான அறையில 7 நாள் வைக்கணும். டெய்லி ஒரு முறை அதாவது திறந்து மூடணும். டெய்லி காலையில் ஒரு முறை திறந்து பார்த்துட்டு மூடிடணும். இதே மாதிரி 7 நாள் பண்ணுனா 7 நாளைக்கு அப்புறம் இந்த ஈயம் ரெடி ஆயிரும். இந்த ஈயத்துக்கு பேரு ஈயம் 1, அதாவது தாய் திரவம்னு பேரு. இது அப்படியே நேரடியாக வயலுக்கு பயன்படுத்த முடியாது. இது தாய் திரவம். இது 1 வருஷத்துக்கு கெட்டு போகாம வச்சுக்கலாம். ஆனா இருட்டான அறையில எப்பயுமே வச்சு பாதுகாக்கணும். அடுத்தது ஈயம் 2, இது செறிவூட்டப்பட்ட ஈயம் சொல்லுவாங்க. அதை எப்படி தயார் பண்றதுன்னா, இந்த தாய் திரவத்திலிருந்து 100 ml எடுத்து ஒரு பக்கெட்ல போட்டு ஊற்றி அதுல 100 கிராம் சர்க்கரை, 10 லிட்டரு தண்ணி இதை கலந்து அதை 7 நாளைக்கு டெய்லி திறந்து மூடணும். அப்ப 10 லிட்டரு ஈயம் தயாராகிடும். அந்த செறிவுப்பட்டு விட்ட ஈயத்திலிருந்து தான் நம்ம வயலுக்கு ஃபீல்டுக்கான ஈயம் ரெடி பண்ணணும். அந்த 10 லிட்டர்ல இருந்து 1 லிட்டரு ஈயத்தை எடுத்து விவசாயிகிட்ட கொடுத்துடலாம். 1 ஏக்கருக்கு 1 லிட்டரு. அதை விவசாயி எடுத்துட்டு போய் அவர் வயல்ல ஒரு 100 லிட்டரு தண்ணி பிடிக்கக்கூடிய ஒரு ட்ரம்மை வச்சுக்கிட்டு இந்த 1 லிட்டரு ஈயத்தை அதில் ஊற்றணும். 1 கிலோ சர்க்கரை போடணும். 100 லிட்டரு தண்ணியை ஊற்றணும். ஊற்றி அதை நல்லா கலந்து சாக்கப்பட்டு மூடி வச்சிடணும். ஒரு 2 நாள், ஒரு 2 பகல் 2 நைட்டு இருந்தா போதும், இல்லை 1 பகல் 1 நைட்டு இருந்தாலே போதும். அதுல முழுமையா அந்த ஈயமானது அந்த 100 லிட்டர் தண்ணிலையும் இனப்பெருக்கம் ஆயிடும். அதுக்கப்புறம் ஒரு டேங்குக்கு 10 லிட்டர் அமௌண்ட் ஊற்றி 10 டேங்கு 1 ஏக்கருக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டீங்கன்னா மண்ணுல உள்ள அனைத்து சத்தையும் உடைச்சி பயிருக்கு தேவையான சத்தை எடுத்து கொடுத்துரும். அது எப்படியுமே நீங்க கல்லையா இருந்தாலும் சரி, நடவா இருந்தாலும் சரி, முதல் முறை ஸ்பேர்ல ஈயத்தை கொடுக்கணும். அடுத்த முறை மீன் அமிலம் கொடுக்கணும். அடுத்த முறை நம்ம மற்ற இடுபொருள் கொடுக்கலாம். நீங்க எந்த இடுபொருள் கொடுத்தாலும் முதல் முறையில ஈயத்தை கொடுத்துட்டு மறுபடியும் வேற இடுபொருள் கொடுத்தீங்கன்னா அதுல உள்ள சத்துக்களை நிரம்ப எடுத்து பயிருக்கு தேவையான அனைத்து விதமான சத்தையும் கொடுத்துரும். நோய் எதிர்ப்பாற்றலும் அதிகமாயிடும். அதனால நுண்ணுயிரி தான் மிக முக்கியமான வேலையை செய்யும். அதனால வயல்ல மிகப்பெரிய நுண்ணுயிர்கள் அந்த ஈயம் பல முறையில நிறைய பேர் பண்றாங்க. பழச்சாறுல இருந்து ஈயம் எடுக்கிறாங்க. ஆனா இதுல என்னன்னா, ஒரு துளி ஈயத்துல 100 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கும். மற்றதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு துளியில 1 கோடி 2 கோடி இப்படிதான் இருக்குது. ஆனா இந்த மெத்தட்ல செய்யும் போது ஒரு துளியில 100 கோடி நுண்ணுயிர்கள் இருக்கும். அதனால இது ஒரு எளிய மெத்தட் தான். இதை பயன்படுத்தினீங்கன்னா ரொம்ப எளிமையா பயிர்களை வளர்க்கவும் முடியும். நோய் எதிர்ப்பாற்றலோட பயிர் சிறப்பா வரும். இது ரொம்ப முக்கியமான விஷயம் இயற்கை விவசாயிகளுக்கு, இந்த நுண்ணுயிரி கரைசல். நன்றி, வணக்கம்.